வெல்கம் டு 7 ஜிகே. டிஎன்பிசி அண்ட் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா சமத்துவம் பெறுதல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவு 3. மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம். பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? முன்முடிவு. பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறது? பாலினம், இனம், வர்க்கம், மாற்றுத்திறனாளி. முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது மாறா கருத்து. முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது பார்த்தீங்கன்னா மாறா கருத்து அல்லது ஒத்த கருத்து. தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருதுவது மாறா கருத்து. ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது சமத்துவமின்மை. மக்களுக்கு எதிரான செயல்கள் பாகுபாடு, நிறம், வர்க்கம், மதம், பாலினம். நெக்ஸ்ட், நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு 1990. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை தண்டனையில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் அவர் விடுதலை எப்போ ஆனார்னு பார்த்தீங்கன்னா 1990. தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 15(1). பாபா சாஹேப் என்று அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர். அம்பேத்கர் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு 1915. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு, பிஹெச்டி எப்போ பெற்றான்னு பார்த்தீங்கன்னா 1927. அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் டிஎஸ்சி பட்டம். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர் அம்பேத்கர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டப்பிரிவு 14வது சட்டப்பிரிவு. அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையின் சட்ட வடிவமைப்பு. எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? தீண்டாமை எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 17. சட்டப்பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத ஆனந்த் பார்த்தீங்கன்னா முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. செல்வி இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. குறைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி, குறைவு பார்த்தீங்கன்னா தருமபுரி. நெக்ஸ்ட், பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் பாரபட்சம். தவறான பார்வை தவறான கருத்து ஒத்த கருத்து. மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பாகுபாடு.
மற்றவரை காட்டிலும் சிலரை வந்து தாழ்வாக நடத்துவது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு. சட்டப்பிரிவு 14 வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருது முதலில் பெற்றவர் விஸ்வநாத ஆனந்த். ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருது வந்து முதல்ல வந்து யாருக்கு வந்து பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். அவர் வந்து செஸ் சாம்பியன். 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு. விஸ்வநாத ஆனந்த் பத்ம விபூஷண விருது பெற்ற ஆண்டு 2007. பாரபட்சம் உருவாவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வதிகார ஆளுமை, இனமைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். இதெல்லாம் தான் வந்து பாரபட்சம் வருவதற்கான காரணங்கள். நெக்ஸ்ட்டு 2016ஆம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமுள்ள மாவட்டம். ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி, செகண்டு சென்னை, தேர்டு தூத்துக்குடி, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா 92.14%, சென்னையில் 90.33%, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 86.52%, நீலகிரியில் 85.65%. அதிகம் வந்து கன்னியாகுமரி, அதே ஃபோர்த் ஒன்ல வந்து அதிகம் பார்த்தீங்கன்னா நீலகிரி. நெக்ஸ்ட்டு 2016ஆம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி, அதே வந்து எழுத்தறிவு வந்து அதிகம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. தருமபுரியில் வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 64.71%, அரியலூரில் 71.99%, கிருஷ்ணகிரியில் 72.41%, விழுப்புரத்தில் 72.08%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் 2011 கணக்கெடுப்பின்படி நீலகிரி வந்து ஃபஸ்ட்டு. 1000 ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1041 பெண்கள் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் 1000 ஆண்களுக்கு 1031 பெண்களும், நாகப்பட்டினத்தில் வந்து 1025 பெண்களும், தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1024 பெண்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலின விகிதத்திலே வந்து குறைவாக உள்ள மாவட்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி. தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா 946 பேரும், 1000 ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 946 பேர் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேலத்தில் 954, கிருஷ்ணகிரியில் 956, ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 977. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சியின் தீபங்கள், மிஷன் இந்தியா, தி லூமினஸ் பார்க். இது எல்லாம் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து எழுதிய புத்தகங்கள். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம ஏற்கனவே வந்து பன்முகத்தன்மை அறிவோம் டாபிக் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சமத்துவம் பெறுதல் வந்து இந்த டாபிக் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் பெறுதல்ல இருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம்.